இந்த 56வது சங்கீதத்தின் மூலமாய் பேசுவாராக. நான் கொஞ்சம் கவனமாக இருக்கேன், எல்லாரும் கொஞ்சம் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நாம் பிசாசிலிருந்து, உலக பிடியிலிருந்து, நம்முடைய சுயத்திலிருந்து, இந்த இந்த உலக வாழ்க்கையில் இயேசுவோடு, இயேசுவின் பலத்தினாலே அல்லேலூயா ஜீவனை பெற்று வாழக்கூடியவர்கள். நாம் ஜீவனை உடையவர்கள். அல்லேலூயா. நான் சொல்லுதெல்லாம் கேட்பேன், டக்குன்னு சொல்லணும். யாருன்னாலும் சரி, சபை மூப்பரானாலும் சரி, சொல்லி தான் ஆகணும். அல்லேலூயா. அதனால் நல்லா கேட்டு தான் ஆகணும். ஜீவன் நித்திய ஜீவனாய் மாறுவதற்கு அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வேண்டும். சொல்லுங்க. நித்திய ஜீவன் என்பது பரலோகத்திலே அவரோடு கூட நீடிய நாளாய் நீடித்த வருஷங்களாய் அவரோடு கூட இருப்பதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். இந்த அல்லேலூயா நாம் ஜீவனை பெற்று வெளிச்சத்திலே நடக்க வேண்டும். ஜீவனுள்ள தேசத்திலே நடக்க வேண்டும். இப்ப நான் சொல்லக்கூடிய சத்தியம் இதுதான். அல்லேலூயா. நல்ல கவனமா இருக்கணும். ஆத்துமாவிலே ஜீவன் பெற வேண்டும். ஆத்துமாவிலே நீங்கள் ஜீவன் பெறுவதற்கு பாவம், சாபம், சுவாபம், சுயம், மாமிசம், இந்த உலக பிடிகள், இவை சுபாவம் சொல்லிட்டுனா இவைகளில் இருந்து நீங்கள் விடுதலை இவைகள் எல்லாமே இருளின் ஆதிக்கங்கள். என்னது கடைசியில் முடிக்கப்படாது. என்னது முதல்ல சொல்லணும். மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் என்னது இருளின் ஆதிக்கம். நீங்க கோபப்பட்டீங்கன்னா நீங்க இருளுக்குள்ள போறீங்கன்னு அர்த்தம். நீங்க சுயத்துல போறீங்கன்னா அந்த இருள் உங்களை பிடிக்குன்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் நீங்க புரியணும். இந்த இருள், அப்ப இருள் இருக்கும் பொழுது வெளிச்சமாகிய ஜீவன் நமக்குள் பிரவேசிப்பதில்லை. நல்ல, நான் பிரசங்கம் பண்ணல, சத்தியத்தை உங்களுக்குள்ள போதிக்க வந்திருக்கிறேன். இந்த உங்களுக்குள்ள இருள் இருக்கும்போது ஏசுநாதர் வரமாட்டார்களா? உங்களுக்கு கோபம் இருக்கும்போது ஏசுநாதர் வரமாட்டாரு. அப்போ இந்த கோபத்தையும் இந்த இருளின் ஆதிக்கங்களாகிய பாபம், சாபம், சுபாபம், சுயம், மாமிசம், உலகம் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தேவ சிலுவையில தூக்கி வைக்கும்படியாக நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அறிக்கை செய்யும் போது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். யார் இறங்குதா? அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாவுக்கு ஜீவனை கொடுப்பார். என்னது? அந்த ஜீவன் நம்மகிட்ட இருக்கும். ஆனாலும் நான் பாவம் செய்வேன். பாவம் செய்யும் போது ஜீவன் பரிபூர்ணப்படுவதில்லை. ஜீவனா இருக்கும். உயிர் கொடுத்துட்டாரு. அந்த உயிர் இருக்கும், உயிர்ல பலம் இருக்காது. இப்ப சில ஆட்கள்லாம் நடந்து போகும்போது பாருங்க, உயிர் இருக்கும், சரீரத்தில் என்ன இருக்காது? பலன் இருக்காது. அவங்க இருந்து ஒண்ணும் இல்லை, செத்தும் பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. ஆனா அந்த ஆத்துமாவுல ஜீவன் பெற்ற ஆத்துமா பலனுடையதா இருக்கணும்னா நாம் அனித்துன பரிசுத்தம் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஆகிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆத்துமாவில் பெற்ற ஜீவன் பரிபூர்ணம் அடையும். பரிபூர்ணம் என்பது இயேசுவின் சாயல் கொப்பாய் மாறுவது. என்ன சொன்னேன்? கடைசியில் முடிக்க விடாது. அல்லேலூயா. இயேசுவை போல நான் என்ன செய்தேன்? மாறுதுதான் என் ஆத்மாவில் உள்ள ஜீவன் என்ன செய்யுது? பரிபூர்ணப்படுவதின் அடையாளம் நான் இயேசுவை போல மாறுவது. ஆமென். இப்ப எனக்குள்ள என்ன வந்துட்டு? வெளிச்சம் வந்துட்டு. என்ன வந்துட்டு? எனக்குள்ள இருள் நீங்கி வெளிச்சம் வந்துட்டு. நீங்க போய்கிட்டு இருக்கீங்க. போய்கிட்டு இருக்கும்போது இச்சையான போஸ்ட் ஒட்டியிருக்கு. நீங்க பாக்குறீங்க, இச்சிக்கப்படுறீங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனாகிய பரிசுத்த ஆவியானவருடைய தன்மை உங்களை உணர்த்துதா? நான் இச்சைன்னா இச்சை இல்லை, ஏதோ ஒரு காரியம் நீங்க அங்க உணர்த்தும் பொழுது என்ன செய்யணும்? மனம் திரும்பினீங்கன்னா அந்த இச்சை, அந்த 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 இருள் உங்களை விட்டு விலகி நீங்க வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்க. எங்க வந்துடுவீங்க? வெளிச்சம். இதுதான் ஜீவனுள்ளோர் பெற்ற வெளிச்சம். என்னது? நேற்று மாத்திரம் ஒரு 2 பொம்பளை ஆளுகள் 1/2 மணி நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. என்ன பேசிக்கிட்டே இருக்கு?
அவங்க வீட்டில் உள்ள இருளை பூரா என் தலையில கொட்டுது. அல்லேலூயா. நாம் இருளில் இருந்தோம்னா, அல்லேலூயா கேட்கணும், இருளில் இருந்தோம்னா அந்த இருள் என்ன செய்யும்? மேற்கொள்ளும். என்ன மேற்கொள்ளும்? அவங்களுடைய பலவீனம் எனக்கு தெரியுது. அந்த பலவீனத்தை என் இருதயத்தில் வச்சு நான் அவங்களை தாக்காட்டாலும் என் இருதயத்தில் அதை ருசிச்சு நான் மேன்மைப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அல்லேலூயா. சிலருடைய அந்தரங்க காரியங்களை கூட என்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்களுடைய இருளின் ஆதிக்கங்கள் என்னை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் என்னுடைய ஜீவன் பரிபூர்ணப்பட்டிருக்கணும். என்ன இருக்கணும்? என் ஜீவன் பரிபூர்ணமாக அடையாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோ. பரிபூர்ணம் என்பது இருளை விலைக்கு இயேசுவை தரித்து கொண்டு ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவது. எல்லாம் தெரியுதா? தெரியலன்னா தெரியல, கேட்டுருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் பிரசங்கம் அல்லவல்ல, சத்தியத்தை போதிக்க வந்திருக்கிறேன். இந்த ஜீவன் அல்லையா எனக்கு பரிபூர்ணப்படலைன்னா அவங்க கொற்ற இருள், ஐயா இந்த பொம்பளையால் இப்படி அசுத்தமான கிரியலை செஞ்சுட்டு தான் அப்படின்னு நினைக்க வேண்டியது இருக்கும். இந்த ஆர்சியில் எல்லாம் போனீங்கன்னா சாமியார்கிட்ட போய் அவங்க செஞ்ச பாவங்களெல்லாம் சொல்லணும். இவங்க அந்தரங்க வாழ்க்கையை அந்த சாமியார்கிட்ட ரசிக்கப்படாத அல்லது ஏட்டு சுரைக்க கறிக்கோதாவது மாதிரி 7 வருஷம் 14 வருஷம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. உடனே இவங்க இது எல்லாத்தையும் போய் கக்குவாங்க அவர்கிட்ட. அந்த மனுஷன் என்னச்சுமா இருளில் இருப்பார். அவர் இருளில் இருந்து கிரியைகளை வெளிப்படுத்தாட்டாலும் அவன் அந்த இருளின் ஆதிக்கங்க அவன் பெரிய சாமியார் போஸ்டில் பெரிய போஸ்டாக இருந்தாலும் நரகத்துக்கு ஆயத்தப்படுத்தும். நீங்கள் வெளிப்பரமான பாவம் வேண்டாம், ஆத்மாவிலே நீங்கள் பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தே நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. நீ வெளியே பரிசுத்தவான், நீ வெளியே 1000 பேர் நடத்துறீங்க, வெளியே சத்தியத்தை பேசுறீங்க, நல்ல ஜெபம் பண்றீங்க, ஆனால் உள்ள ஆத்மாவுக்கும் ஆண்டவருக்கும் தான் சம்பந்தம். அல்லேலூயா. ஆத்மாவில் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஜீவன் என்ன செய்யாது? படாது. அல்லேலூயா. இப்போ இவ்வளோத்தையும் என்கிட்ட கொட்டுறாங்க, நான் அவ்வளோத்தையும் கேட்டு அந்த கரும்புளியுத்துன்னு யாரும் தெரியுமா? ஊர் எங்களுக்கு தெரியுமா? ஆலங்குளத்துக்கு அடுத்த கீழ்வரம் இருக்கு. மேலே கருமொழியத்து, கீழே கருமொழியத்து, அதுக்கு அடுத்தால சீதப்பநல்லூர்னு வரும். அல்லேலூயா. அந்த கருமொழியத்துலலாம் அந்த சர்ச்சில் போயிருக்கேன் நான். அந்த அம்மா 76 வயசு ஆச்சுன்னு சொல்லி 2 பிள்ளைகள் அப்படின்ட்டு வீட்டுக்காரரு கண்ணதா அர்த்தமுள்ள இந்து மதம்ங்கிற புக்கையே அவர் தான் எழுதினாராம். அவர் கண்ணதாசன் சொல்லிட்டாராம், அந்த புக்கை நீ எழுது, என் பேரை போட்டு எழுது, ஆனால் அதுக்குள்ள பைசாவை உனக்கு தந்துடுது அப்படின்னாராம். யார்? இந்த தமிழிசை இருக்கல்ல, அவ அப்பா என்னது குமரி ஆனந்தன், ரொம்ப ஃப்ரெண்டான் குமரி ஆனந்துக்கு. அவரும் ஏகப்பட்ட படிப்பு படிச்சிருக்கிறான். என் வீட்டு பிள்ளைகளை பாருங்கய்யா, 5 வருஷம் தான் வாழ்ந்தது, அதுக்கப்புறம் வாழல, பெங்களூரில் பெரிய வேலை பார்க்கு, 5 வருஷம் தான் வாழ்ந்தது, இப்போ 44 வயசு இருக்குது, கல்யாணம் முடிச்சுக்கணும்னா கல்யாணம் முடிக்க மாட்டேங்கு, இன்னொரு பிள்ளைக்கு 5 அபார்ஷன் ஆகிட்டு, அதுன்னு ரொம்ப கதைகளை சொல்லிகிட்டே இருந்தது. நான் குறிப்பிட்ட அளவு ஆவிக்குரியதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டுவேன், மற்றதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம பூங்கொடி சகோதரியும் அவங்க பாட்டில் அவங்க கதைகளை, அங்கே வீட்டுக்காரர் அங்கே வேலை பார்க்காரு, இங்கே வேலை பார்க்காரு, பல்லாரியில் வேலை பார்க்காரு, நான் முறிச்சிடலாம் அந்த நிப்பாட்டுங்க ஜோமனம். ஆனால் நான் அந்த ஆத்மாவை ஊன்றை கட்டி எழுப்ப முடியாது. அல்லேலூயா. இப்படி இருள் என்னை அந்த என்கிட்ட ஏன் சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வெளிச்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன இருக்கு? இவற்றை போய் இந்த இருளை நீக்குவதற்குண்டான வழிமுறைகள் இவற்றை இருக்கு, இவர்கிட்ட சத்தியம் இருக்கு, இவர் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார், இயேசுவை போல மாறி இருக்கார், ஜீவன் பரிபூர்ணப்பட்டிருக்கு, அதனால இவற்றை சொன்னால் நமக்கு விடுதலை இருக்கு. எத்தனை பேர் என்ன மாமா, அங்கிள், அப்பா, நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது எனக்கு விடுதலையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர்? அது இந்த அந்தோனியம்மா மகா இருக்க இருதய செல்வி, மெனக்கெட்டு போனில் நான் எங்கேயாவது சைக்கிளில் போயிட்டு இருப்பேன், மெனக்கெட்டு போனில் போட்டு நாங்கள் கோயம்புத்தூர் போனோம், அங்கே வந்தேன் இங்கே வந்தேன், என்கிட்ட ஜோமன்னு சொன்னாங்க, நாங்கள் அப்படி போயிட்டேன் இப்படி போயிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கோம். கிறிஸ்துவத்தில் ஊழியம் மாத்திரம் ரொம்ப விவேகமாய் கட்டி எழுப்ப வேண்டும். நீங்கள் டக்குன்னு முறிச்சிடலாம், இது நீங்கள் இப்போ ஜெபத்துக்கு வரல, ஆனால் என்னைக்கா ஒரு நாள் வர்றதுக்கு நம்ம என்ன இருந்துடக்கூடாது, தடையாக இருந்துடக்கூடாது.
நான் தடையாக இருந்துடக்கூடாது. நம்ம பாட்டில் தேவ ஆலோசனையை சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கணும். இப்போ வெளிச்சம் எங்கே இருக்குது, இருள் எங்கே இருக்கு? வெளிச்சம் என்கிட்ட இருக்கு, அவங்ககிட்ட இருள் இருக்கு. அவங்க எங்க வராங்க? ஜீவனுள்ளோர் ஜீவனை பெற்றிருக்க என்கிட்ட இருக்கிற வெளிச்சத்துல அவங்க இருளை நீக்கும்படியாக வருகிறார்கள். அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டா? ஜீவன், பரிபூர்ணம், நித்திய ஜீவன், ஜீவனுள்ளோர் வெளிச்சம். அல்லேலூயா. இப்போ நான் ஜீவனை பட்டிருக்கேன், நீங்க கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருக்கீங்க. நான் 100 வருஷம் தான், நீங்கள் ஒரு 40 எடுத்துக்கலாமா? நான் 100 வருஷம்னா நீங்கள் எத்தனை? என்ன குறைச்சி சொன்னாங்க கிலோ? 40 வாட்ஸ். அல்லேலூயா. நீங்களும் 100 வாட்ஸ் ஆகுதீங்க. நீங்களும் என்ன பிரைட் ஆகி உங்கள் தேசத்தில், உங்கள் வீடுகளில், உங்கள் தெருக்களில், உங்கள் குடும்பத்தில் சத்தியத்தை சொல்லி, வேதவசனங்களை சொல்லி, ஜெபித்து, அவங்க சாட்சியாக வாழ்ந்து அநேகரை மீட்டெடுக்குங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் வெளிச்சம் பூரா சேரும் பொழுது இருளுக்கு அதுல என்ன இல்லை. இப்ப நம்ம பல பேரும் வெளிச்சமா இருக்கோம். ஒரு குடிக்கிறவரோ, திருடுறவரோ, பாவம் செய்யறவரோ உள்ள இருக்கவே. நீதிமானுடைய சபைகளில துன்மார்க்கன் அவன் வெளிச்சத்துல அவங்க இருக்க முடியாது. நம்ம பூரா எல்லாம் சேர்ந்து அல்லையா ஒரு 15 பேர் நம்ம வெளிச்சமாயிட்டோம். இந்த 15 பேர் இந்த கிராமத்தை வெளிச்சமாக்குது. அல்லேலூயா. கிராமத்தில் வெளிச்சமாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஊழியம் பண்ணி நம் மூலமாய் பிரசன்னம் வெளிப்பட்டு தேவ மகிமை வெளியரங்கமாகி அநேகர் கிறிஸ்துவுக்குள் தன்னை அர்ப்பணித்து ஒவ்வொருவரும் அனுதின சிலுவையில் அறையப்பட்டு ஜீவனை பெற்று ஜீவன் பரிபூர்ணப்பட செய்து ஒவ்வொரு அங்க அபயங்கள் எல்லாம் இயேசுவின் வசனத்தின் மூலமாய் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பா இந்த ஊர் மாறி இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். அல்லேலூயா. அதுக்கு பேரு ஜீவனுள்ளோர் தேசம். என்ன தேசம்? தனி மரம் கோப்பாகாது. அநேக மரம் தான் என்ன செய்யும்? இப்ப 15 பேர் இருந்து தேசமா என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. ஒரு குடும்பம் மாற, ஒரு குடும்பம் மாறணும், ஒரு தெரு மாறணும், ஒரு கிராமம் மாறணும். மாறணும்னு வச்சுக்கிடுவோம். அந்த வெளிச்சம் தெரியுதுன்னு வச்சுக்கிடுவோம். இந்த இடைக்கால் கிராமம் உலகம் எங்கும் தெரிய ஆரம்பிக்கும். ஆமே. என்ன செய்ய ஆரம்பிக்கும்? தெரிய ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்கும். அது எப்படியாது? வெளிச்சம் என்ன செய்யும்? நீ உலகத்தின் ஒளி. அது டிஎல் மூடி பிரசங்கம் பண்ண போனாரோ ஒரு வீட்டில், பேபி வீட்டில் போய் பிரசங்கம் பண்ண போயிருக்கார். டிஎல் மூடி பெரிய ஊழியக்காரர். அவர் வீட்டில் 10 பேர் தான் இருந்திருக்காங்க. போய் பிரசங்கம் பண்ணார். பண்ணிட்டு வெளியே வந்தானே எத்தனை பேர் ரசிக்கப்பட்டாருன்னு ஒருத்தர் கேட்டாராம். அவர் சொன்னாலும் 2 டிக்கெட்டு ரசிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாராம். அப்போ வந்த ஆள் கேட்டாங்கன்னா, அப்போ 2 ரூபனும் சாமுவேலும் இவன் ஜோசுவாவும் ரசிக்கப்பட்டிருக்காங்க உங்களுக்கு 2 டிக்கெட்டு அப்படின்னா. அல்லேலூயா. உடனே அவர் சொன்னாராம், அப்படி ரசிக்கப்படலை, அவன் 2 அறையும் தானே. சாமுவேலும் ரூபனும் முழு டிக்கெட்டு, ஜோசுவா அரை டிக்கெட்டு. சரிதானே? இல்ல, அவர் சொன்னாராம் அலெக்ஸும் ஜோசுவாவும் முழு டிக்கெட்டு, அங்க ரூபன் அம்மா அரை டிக்கெட்டு அப்படின்னாராம். என்னையா அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இது வளர்ந்துட்டு, இது வளரக்கூடியது, இது முழு டிக்கெட்டு. இப்போ நான் 30 வயசு வரையும் தேவனை சேவிக்கிறேன், நான் அரை டிக்கெட்டு. அப்ப இவங்கெல்லாம் முழு டிக்கெட்டு. புரியுதா? முழு டிக்கெட்டு. கள்ளன்ட்ட போய் கேட்டாங்களாம், ரசிக்கப்பட்ட கள்ளன்ட்ட, என்னப்பா ரசிக்கப்பட்டுட்டியே, என்ன ரசிக்கப்பட்டுட்டேன்னு சொன்னா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டானா. யான்னு கேட்டா,
ஐயா நான் சர்ச்சுக்கு போனது இல்லை, பிரசங்கம் பண்ணது இல்லை, அபிஷேகத்தை உணர்ந்தது இல்லை, தேவ பிரசன்னத்தை பார்த்தது இல்லை, அநேகருடைய சாட்சியை காக்கலன்னு ஓன்னு அழுதுட்டான். நம்மளையும் கூட அநேகர் ஐயோ 30 வயசுக்கு நம்மை சந்தித்த ஆண்டவர் கொஞ்சம் முந்தி சந்திச்சிருக்கப்படாதா? நினச்சிருக்கமா இல்லையா? கொஞ்சம் முந்தி இருந்ததுன்னா என் அண்ணன் ரசிக்கப்பட்டிருப்பானே, அதுக்கு கொஞ்சம் முந்தி இருந்திருக்கப்படாதா? இவ்வளோ நாள் தண்ணி வண்டியாக அலைஞ்சிட்டேனே, அந்த 30 வயசில் போய் நம்ம சந்திச்சிருக்கிறாரு, நான் அரை டிக்கெட்டாக மாறிட்டேனே. அல்லேலூயா. இதுதான் காரியம். ஜீவன் உங்களுக்குள்ள எவ்வளவு பிரசன்னம் அனுபவிக்கீங்களோ, பிரசன்னத்தை எவ்வளவு அனுபவிக்கீங்களோ, மகிமையை எவ்வளவு சுதந்திரிக்கீங்களோ, அதுதான் ஜீவன் பரிபூர்ணப்பட்டதின் அடையாளம். நீங்கள் எவ்வளவு தூரம் தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருக்கீங்களோ, தேவ மகிமையை உணர்ந்திருக்கீங்களோ, அதுதான் அடையாளம். மோசே சீனாய் மலையிலேருந்து இறங்கி வரான், மகிமை அவனை மூடிட்டு முக்காடு போட்டுக்கிட்டான். மற்ற ஆளுகளால் முகத்தை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. ஏன்னா இயேசுவை முகமுகமாக பார்த்தான்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா. அதுதான் அங்கே மத்தேயு 17 அவர் சொல்றாரு, ஆண்டவர் அவருடைய முகம் சூரியனை போல என்ன செய்தான், பிரகாசித்தது. அந்த முகத்தின் பிரகாசத்தின் ஒளி தான் யார் மேல இருந்தது, மோசே மேல இருந்தது. அப்போ உங்க மேல ஜீவன் இருக்குமே, ஆனால் இந்த இயேசுவின் முகத்தின் ஒளி எங்க தெரியணும்? கோபப்பட்ட யார் ஒளி தெரியும்? அல்லேலூயா. வாசிப்போம் கடைசி வசனத்தை. ஆமென். தேவனுக்கு முன்பாக வெளிச்சத்திலே நடக்கும்படி மரணத்துக்கும் என்ன எழுதுறான் சொல்லுங்க பாப்போம். நான் இவ்வளவு நேரம் அவ்வளவு பத்தியும் விவரம் சொல்லியிருக்கேன். அந்த வசனத்தை பார்த்து முறைக்கப்படாது. வேதம் சொல்லுது, ஜீவனுள்ளவருடைய நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளவருடைய வெளிச்சத்துல இந்த உலகத்துல இருக்கும் வரை நடக்கணும். நடக்கிறதுக்கு என்னைய பாவம் செய்து நான் ஆத்மா மரணம் வரைக்கும் மரணத்தை என்னை தப்புவிக்காமல் இருப்பீரோ, நீர் இருப்புக்க போறீரா? அல்லேலூயா. நான் வெளிச்சத்தில் நடக்கணும். உங்கள்கிட்ட வந்துட்டேன். நீங்க சத்தியத்தை கேட்டாதான் இந்த எழுப்புதல்ல சரியானபடி நீங்க பங்கு பெற முடியும். அல்லேலூயா. அவர் என்ன எழுதுறாரு, ஜீவனோட வெளிச்சத்தில் நடக்கும்படி நான் வந்துட்டேன். நீர் என் ஆத்துமாவை பாவ மரணத்துக்கும் என் கால்களை பாவம் செஞ்சு இடறுவதற்கும் தப்புவியாமல் இருப்பீரோ? அப்ப என்ன அர்த்தம்? நான் பாவம் செஞ்சு இடறினாலும், பாவம் செஞ்சு ஆத்துமா மரணம் அடைஞ்சாலும் என்னுடைய வெளிச்சம் என்னை விட்டு என்ன செஞ்சிடும், போயிரும். அல்லேலூயா. ஜீவனருள்ள வெளிச்சத்துல எத்தனை நாளையா நடக்கணும்? டெய்லி நடக்கணும். நடக்கிறதுனால என்ன ஆயத்தம், ஆதாயம், ஜீவன் பரிபூரணப்படும். ஜீவன் இன்னொரு வேற என்ன ஆயத்தம், இந்த உலகத்துல நீங்க பிசாசை ஜெயிக்க முடியும். என்ன செய்ய முடியும்? உங்களுக்குள்ள ஜீவன் இருந்ததுன்னா மாடு செத்த மறு நிமிஷமே ஈ வந்து உட்காந்துரும். ஆமென். ஆளு செத்த கொஞ்ச நேரத்துல ஈ எறும்பு கிரும்பெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஜீவன் உள்ளவர் மேல ஒட்டாது. அப்போ நம்ம ஜீவன் இருந்ததுன்னா பேய் நம்மளை என்ன செய்யாது, ஒட்டாது. அதனால நீர் என்ன செய்வீர், என்னை தப்பு வைப்பீர். என்ன செய்வீர்? தப்பு வைப்பீர். எனக்கு ஜீவனை நான் பாதுகாத்துக் கொள்வேன். வெளிச்சத்தை எனக்குள்ள என்ன செய்வேன், பாதுகாத்துக் கொள்வேன். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இயேசுவின் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 27வது சங்கீதம் 4வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். இல்ல 11வது வசனம். கர்த்தாவே உமது வழியை எனக்கு இல்ல 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், ஆமென், அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை நம்முடைய கூடாரத்தில் மறைத்து, ஆமென், என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, ஆமென், என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். போதும். இருளில் இருந்து தப்பிக்கப்பட்டவனின் அடையாளம் சொல்லுங்க. இருள் மேற்கொள்ளாதபடி, ஆத்ம மரணம் மேற்கொள்ளாதபடி
நான் பாவத்திலே இடரல் அடையாதபடி தேவ மகிமை என்னும் கூடாரத்தினாலே தேவன் என்னை மறைக்க வேண்டும். நான் சேவித்து வந்த குல தெய்வங்கள், விக்கிரகங்கள் இவர்களின் பிடியில் இருந்து என்னை பாதுகாக்க அவர் கூடார மறைவாகிய மகிமையிலே என்னை பாதுகாக்க வேண்டும். இதையா வெளிச்சம்? இதான் என்னது? நீங்க அசால்ட்டா நினைக்கிறீங்க கிறிஸ்துவ ஜீவியத்தை. நீங்க தேவனுக்குள்ள இருக்கிறதுனாலதான் உங்க வீட்டுல பிசாசின் ஆதிக்கங்கள் இல்லை. நான் கடந்த வாரங்கள்ல எவ்வளவு சங்கடப்பட்டேன்னு எனக்கு தெரியும். 2 கையா எனக்கு தூக்கம் இல்லை. அதுக்கு முந்தின வாரம் ஆற்று பிரச்சனை, ஆற்றுல வைத்த நெஞ்சு வலி வந்து 4000 ரூபாய்க்கு மேல எனக்கு செலவு. பிசாசின் போராட்டம். ஐயா பிசாசின் போராட்டம் வருமா? கண்டிப்பா வரும். நீங்க உங்களை பாதுகாக்கிறது என்னன்னா தேவ மகிமை. எனவே தேவ மகிமை என்னும் கூடாரம் உங்களை பாதுகாக்கு. ஆமென். நம்ம பிள்ளைகள் எல்லாம் அல்லது அநேக நேரம் சத்தியத்தை மீறக்கூடும். ஆனால் தாய் தகப்பன் சரியானபடி தேவனை சேவித்தால் அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியங்கள். வாசிக்கலாம் 13வது வசனம். நானும் தேசத்திலே நன்மையை இதுதான் நாங்க ஒன்று கூடி ஜெபம் பண்ணி தேவ மகிமையை நான் காணும் பொழுது நம்ம எல்லாரும் ஜீவனுள்ள ஒரு தேசம். நம்ம யாரு? நான் ஜீவனை பிரசங்கிக்கிறேன், தேவ மகிமையை பிரசங்கிக்கிறேன், பாவ மன்னிப்பை பிரசங்கிக்கிறேன், சிலுவையை பிரசங்கிக்கிறேன், இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறணும். இதெல்லாம் வெளிச்சத்தின் உபதேசங்கள். என்ன உபதேசம்? இந்த வெளிச்சத்தின் உபதேசம். நான் ஜீவனுள்ள தேசத்தில் இருக்கிறேன். நான் நன்மையை காண்பேன் என்று விசுவாசிப்பேன். நான் என்ன செய்வேன்? அப்படி நான் விசுவாசியாக இருந்தால், அதாவது சர்ச்சில் போய் தேவ மகிமையை காண மாட்டேன்னு நான் விசுவாசியா இருந்தால் நான் என்ன செஞ்சிருவேன்? கெட்டு போயிடுவேன். பல காரியங்கள்ல உங்களை அறியாமலே உங்களை விடுதலை ஆக்குவது தேவ பிரசன்னம். அல்லேலூயா. தேவ மகிமை உங்களை காக்கிறது. இந்த பிள்ளைகள்லாம் இது ஜோசுவா, நம்ம பேபி ரூபன்லாம் காத்தது தேவ மகிமை. அல்லேலூயா. நீங்க வீட்டுல எல்லாருமே தேவ பிரசன்னத்தில் இல்லைனாலும் ஒரு சிலராவது தேவ மகிமையை நமக்கு வெளிச்சத்தை அந்த ஜீவனை நமக்குள்ள பாதுகாக்கிறபடினால பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கு. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கு. நீங்க நடக்கிற சத்தியத்துல உங்க பிள்ளைகள் நடக்காது, உங்க கணவர் நடக்க மாட்டாரு, உங்க மனைவி நடக்க மாட்டாங்க. ஆனா நீ பிரசன்னத்தில் இருந்தனா ஒண்ணு வேண்டாம். உங்க வீட்டுல கரண்ட் போயிட்டு, உங்க வீட்டுல கரண்ட் போயிட்டு மெழுகுவத்தி பற்ற வைக்கணும். எத்தனை மெழுகுவத்தி பற்ற வைப்ப? ஒரு 20 வச்சாமா. அப்போ உங்க வீட்டுல 5 பேர் இருக்கீங்க, உங்களுக்குள்ள மட்டும் வெளிச்சம் இருக்கு. அவங்களெல்லாம் என்ன செய்யும்? பாதுகாக்கும். அல்லேலூயா. வெளிச்சம் என்ன செய்யும்? பாதுகாக்கும். ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கோம், 5 பேரும் வெளிச்சம் பெறல. கூடல் நடுவுல ஒரு நட்டுவக்காளி வருது. நமக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது, கதவு அங்கோட்டி இருக்கு, கரண்ட் இல்லை. நட்டுவக்காளியும் சரியான நட்டுவக்காளி. நட்டுவக்காளினா தேல், பெரிய பருந்தேல். அந்த நட்டுவக்காளி வந்துட்டு யாருக்குமே கண்ணு தெரியாது. கண்ணை வந்து உடனே டக்குன்னு என்ன செஞ்சிடும்? கொட்டிரும். அல்லேலூயா. வெளிச்சத்தை பெற்றவர்கள் ஜீவனை இழந்தா கூட, கிறிஸ்துவை இழந்தா கூட, அவங்க வீட்டில் வர்ற அந்த நட்டுவக்காளியாகிய பிசாசின் தன்மை யாரை கொட்டுதுன்னே தெரியாது. ஆமென். ஆனா வெளிச்சத்தில் இருந்தோம்னா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? பாதுகாக்கப்படும். ஒரு பிசாசின் போராட்டம் இருக்கு, அடி விடும், காயங்கள் உண்டு. ஆனா ஜீவனுக்கு என்ன இருக்குல்ல? சேதம் இருக்காது. அல்லேலூயா. தலையோடு பண்ணு, தலையோடு போனது தலைகளை நாங்க அநேக காரியங்கள் வீட்டுல நடந்துக்கலாம். நான் சும்மா சொல்லல, அநேக காரியம் உங்க வீட்டுல வர்ற இருள் ஆகிய பிசாசை தேவன் உங்க மேல இருக்கிற மகிமையினாலே பாதுகாத்திருப்பார். மருமனை பாதுகாத்திருக்காரா? ஜான் வெஸ்லி பாதுகாத்திருக்காரா?
பாதுகாப்பாரு. இன்னொன்னு சொல்றேன், ரட்சிக்கப்படாத ஆளே பாதுகாப்பாரு. ஏன்னா நம்ம எல்லாம் என்ன இருக்கு? மகிமை இருக்கு, வெளிச்சம் இருக்கு. நாம் ஜீவனுள்ள பாதையில் நடக்கிறோம், ஜீவனுள்ள தேசத்தில் நடக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 116. 116 7வது வசனத்தில் இருந்து, என் ஆத்துமாவே உனக்கு நன்மை செய்தபடியால் நீ என் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். நான் கர்த்தருக்கு முன்பாக ஆமென் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். என்ன எழுதிருக்கு பாருங்க, என்ன எழுதிருக்கு? அவன் நினைச்சு பார்க்கான், நான் பாவம் செய்து என் ஆத்மாவில் உள்ள ஜீவனை இழந்துட பார்த்தேன். ஆனால் நீர் என்ன செஞ்சீரு? என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் கால்களை இடறலுக்கும் என்ன செஞ்சிட்டீரு? தப்புவித்தீர். ஒரு காயப்பட்டது, அலைசி அடிபட்டு சும்மா சொல்லுங்க, ஒரு கை நொறுக்கிட்டு வச்சு விடுவான். எவ்வளவு பெரிய வேதனை! அவனுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் வேதனை. அப்போ ஆண்டவர் இடரலுக்கு என்ன செஞ்சாரு? தப்புவிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இடரலுக்கு தப்புவிக்கிறார். அதுக்கு அடுத்தால என்ன எழுதிருக்கு? நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன். அதனால 7வது வசனத்தை வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு இவ்வளவு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு என்ன செய்ய? திரும்ப. அல்லேலூயா. இளைப்பாறுதலுக்கு திரும்பினா என்ன அர்த்தம்? உன் ஜீவனை புதுப்பித்துக்கொள். உன் ஆத்மாவில் இருக்க ஜீவன் பரிபூர்ணப்படுவதற்கு, இயேசுவை போல மாறுவதற்கு, இந்த உலகத்தில் உபத்திரவத்தை அனுபவிச்சாவது நீ உங்க வாயை, உன் கண்ணை, உன் கால்களை, கையை, இருதயத்தை இயேசுவின் சரீரமாய் மாற்று. அதான் ஆத்மாவை என்ன செய்யும்? தப்புவிக்கும், மரணத்துக்கு தப்புவிக்கும். அல்லேலூயா. அப்ப நான் ஜீவனுள்ள தேசத்துல நானும் ஒரு அங்கத்தினராய் மாறுவேன். நான் ஜீவனுள்ள தேசத்துல அங்கத்தினரா இல்லாம இருளில் உள்ளவங்களோட அங்கத்தினரா இருந்தோம்னா எது ஜீவன்? கிறிஸ்துவை உடையவன். எங்க ஜீவன் இருக்கு? குமாரனிடத்தில் ஜீவன் இருக்கிறது. குமாரனிடத்தில் ஜீவன் எப்படி பெறுவீர்கள்? சிலுவை மூலமாய் பெறுவீர்கள். சிலுவை மூலமாய் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. சிலுவை மூலமாய் பெற்ற ஜீவனை நீங்கள் காத்து கொள்ளணும். என்ன செய்யணும்? எப்படி காத்துக்கொள்ளணும்? பொன்னை போல. ஹல்லேலூயா. அது ரொம்ப பூ போல ஆனது. நீங்க நினைக்கிற மாதிரி இரும்பு கட்டிலாம் கிடையாது. நீங்க ஒரு அசுத்தம் பண்ணீங்கன்னா ஜீவன் நஷ்டம் அடையும். நீங்க பரிசுத்தமானா புதுப்பிக்கப்படும். நீங்க தேவ சிலுவை நோக்கி மனம் திரும்பினா புதுப்பிக்கப்படும். சத்தியத்தை மீறினீங்கன்னா அங்க நிச்சயம் பலவீனப்படும். ஹல்லேலூயா. நீங்க அந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களை விட்டு விலகிடும். எல்லாரும் சொல்லுங்க, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் செய்தால் மனம் திரும்பி ஜீவனை புதுப்பிக்க முடியும். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமாகிய சொன்னதை நீங்க திரும்பி சொல்லணும். பின்னால சொன்னா போறாது, பாடம் நடத்துறேன். மரணத்துக்கு ஏதுவான பாவமாகிய கொலை, விபச்சாரம், விக்கிரக ஆராதனை செய்தால் ஜீவனாகிய கிறிஸ்துவை நாம் இழந்து போவோம். அப்ப மரணத்துக்கு ஏது நான் சொன்னது என்று ஆமென். நான் என்ன சொல்றேன்? பாவமாகிய பாவம் செஞ்சா மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் செய்தால்
மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் செய்தால் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவினால் புதுப்பிக்கப்படலாம். மரணத்துக்கு ஏதுவான பாவமாகிய விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், கொலைபாதகம் செய்தால் கிறிஸ்துவாகிய ஜீவன் நம்மை விட்டு விலகி விடுவார். அதை புதுப்பிக்கவே முடியாது. ஐயா, பழைய ஏற்பாடு வேறயா, புதிய ஏற்பாடு வேற. வெளிப்புறமான வேசித்தனம், விக்கிரகம், கொலைபாதகம் யாரும் கிறிஸ்துவ பண்றதில்லை. பழைய ஏற்பாடு 3 மனைவி 4 மனைவி கட்டினான். அப்போ அங்கே ஆத்மாவில் ஜீவன் கிடையாது, சரீரத்துக்கு ஏற்ற நியாய பிரமாணங்கள். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது ஆத்மாவுக்கு உண்டான பிரமாணங்கள். ஆத்மாவுக்கு உண்டான பிரமாணங்கள் என்னென்ன வளர்ந்துக்கிட்டே போகுது. ஆத்மாவுக்கு உண்டான பிரமாணமாவது சொல்லு. ஆத்மாவுக்கு உண்டான பிரமாணம், நீ உன்னை நேசிக்கிறது போல தேவனை நேசி. நீ உன்னை நேசிக்க போல பிறனை நேசிப்பாயாக. இதுதான் இந்த புதிய ஏற்பாடு பிரமாணங்கள். இந்த பழைய ஏற்பாடு பிரமாணங்கள்ல செய்கிற காரியம் மாம்சத்துக்குரியது. புதிய ஏற்பாடு பிரமாணம் ஆத்மாவுக்குரியது. ஆத்மாவில் செய்கிற பாவங்களுக்கு எல்லாம் ஜீவனாகிய கிறிஸ்து பாதிக்கப்படுவார். அல்லேலூயா, புரியுதா? ஆத்மாவில் செய்கிற பாவத்துக்கு கிறிஸ்து, ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் விலகும் போது நாம் ஆவி மட்டுமல்ல சரீரமும் பாதிக்கப்படும். அதனால இந்த ஜீவனாகிய கிறிஸ்து நம்மை விட்டு விலகாம இருக்கணும்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்யாம இருக்கணும். அது விலகி சொல்லாச்சு. இதுதான் காரியம். அல்லேலூயா. இதனால இந்த பூமியில வாழும் வர ஒவ்வொரு நாளும் பேய்க்கு பயப்படுதேங்களோ, நோய்க்கு பயப்படுதேங்களோ, சாவுக்கு பயப்படுதேங்களான்னு தெரியாது. கிறிஸ்து உங்கள் ஆத்மாவில் இருக்க கிறிஸ்து உங்களை விட்டு விலகாதபடி, பாவத்துக்கு உட்படாதபடி ஒவ்வொரு நாளும் பாவ அறிக்கை செய்து இயேசுவை தரித்து கொண்டால் உங்களுக்குள்ள ஜீவன் நிலைத்திருக்கும். நீங்கள் அல்லேலூயா, உங்களுக்குள்ள அல்லேலூயா பாவரிக்கை செய்து புதுப்பிக்கப்படலைன்னா, ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படலைன்னா ஜீவன் பரிபூர்ணப்படுவதில்லை. நீங்கள் ஜீவனுடைய வெளிச்சத்திலையும் இந்த பூமியில் நடக்க முடியாது. அதனால ஜீவனுடைய வெளிச்சத்தில் நடக்கணும்னா ஒவ்வொரு நாளும் சத்தியத்தின்படி நடக்கணும், வேதவசனத்தின்படி நடக்கணும், காவின் கனினாலே நிரப்பப்படணும், அல்லது அன்பினாலே நிரப்பப்படணும். அப்படி நிரப்பப்பட்டால் நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இயேசுவை போல் மாறினீங்கன்னா வெளிச்சத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். பாவத்துக்கு பயப்படுறீங்கன்னா வெளிச்சத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி இருந்தால் தான் நீங்கள் நித்திய ஜீவனை பெற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.